இடுமாவன கார்த்தி, தேர்தல் நேரத்தில் ஒரு காமன் மேனுக்கு, ஒரு வாக்களிக்கக்கூடிய வாக்காளருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அது மாதிரி அரசு ஊழியர்களுக்கும் இருக்கும். ஏன்னா அரசு ஊழியர்கள்ன்றது ஒரு மாசான ஒரு ஓட்டு பேட்டர்ன் முடிவெடுக்கக்கூடியவங்க. அப்போ அதை வந்து அதை அரசியலாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஏன் பார்க்கக்கூடாது? இல்லை, அந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கா இல்லையா அதுதான் பார்க்கணும். இதில் வந்து நாட்டின் எதிர்காலங்களை உருவாக்கக்கூடிய அறிவு கருவறையைச் சேர்ந்த ஆசிரிய பெருமக்கள், அதே போல் சமூகத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அப்புறம் மருத்துவ சேவைங்கிற மகத்தான வேலை செய்யக்கூடிய செவிலிய தாய்மார்கள், இந்த 3 தரப்பு மக்களும் இன்றைக்கி வீதிக்கு இறங்கி போராடுறாங்க. இது இந்த ஆட்சியோட அவலத்துக்கான சரியான சாட்சி. ஏன்னா இந்த ஆசிரிய பெருமக்கள் போராடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி தான் அவங்க போராடுறாங்க. இந்த சம வேலை சம ஊதியங்கிற இந்த முழக்கத்தை கடந்த காலத்தில் வச்சு அவங்க போராடிய போது, ஆனால் 2018 காலகட்டத்தில் ஐயா ஸ்டாலின் நேரில் போய் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நிறைவேற்றுவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ராயபுரம் திருவிக்கா நகர மண்டலத்தில் வந்து தனியார் மையம் கூடாது அப்படின்னு 100 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. கடந்த காலத்தில் அதிமுக தனியார் மையப்படுத்தினப்ப இதே திமுக எதிர்த்துச்சு. அப்புறம் செவிலியர்கள் அவங்களும் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி தான் போராடுறாங்க. அப்போ இந்த போராட்டத்தின் கோரிக்கைங்கிறது மிக நியாயமானது, மிக தார்மீகமானது. ஒரு பக்கம் வந்து பொருளாதாரத்தில் வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு, 15 விழுக்காட்டுக்கு மேலே வந்து நாங்கள் உள்நாட்டு உற்பத்தியில் வந்து மேலே போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிற வேலையில், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்ற மறுப்பதை எப்படி ஏற்க முடியும்? இங்கே பாருங்கள், இதில் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு இதே திமுக அரசு வந்து வாக்குறுதி கொடுத்துச்சு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? இல்லை, இன்றைக்கி போதிய நிதி ஆதாரம் இல்லைங்கிறாங்க. இங்கே என்ன சிக்கல்னா, இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எந்த நீதிமன்றத்தையும் போய் வழக்கு தொடுக்க முடியாது. அப்போ இந்த அம்சத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தேர்தல் காலத்தில் பாலாறும் தேனாரும் கரண்டு ஓடும், நாட்டை வந்து ஒரு செல்வ லோகமாக சொலிக்கக்கூடிய ஒரு நாடாக மாற்றுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறது. அண்ணன் கூட சொன்னாங்க, நாங்கள் முழுமையாக வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம கணக்கிட்டு பார்த்தா 15 விழுக்காடு கூட தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை. முழுக்க முழுக்க இந்த ஆட்சிங்கிறது வாக்கரசியலை மையப்படுத்தியே நகருது. கடந்த ஆண்டு பொங்கலுக்கு வந்து இந்த அரசு வந்து யாராவது அரசு வந்து மக்களுக்கு ஏதாவது கொடுத்தானா கொடுக்கல. ஆனால் வரக்கூடிய பொங்கலை பாருங்கள், கட்டாயம் வந்து குடும்ப அட்டைதாருக்கு 5000 கொடுப்பாங்க. ஏன்னா இந்த அரசுங்கிறது மக்களோட வாழ்வாதாரம், வாழ்வியல் மேம்பாடு, அவங்களோட நலவாழ்வு, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. முழுக்க முழுக்க வாக்கு அரசியல் தான். அப்போ இந்த வாக்கு அரசியலை மையப்படுத்தி அவங்க இயங்குறாங்க. இதில் இந்த போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அப்புறம் வந்து செவிலியர்கள், ஆசிரிய பெருமக்கள், இவங்க கோரிக்கை எல்லாம் மிக மிக நியாயமானது. வாழ்வாதாரம் கெட்டு போராடுறாங்க. இடைநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து என்ன ஊதியம் இருக்குது? இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சமூக சூழலில் விலைவாசி உயர்வில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை வச்சு அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அதை நியாயமானதை கேட்குறாங்க. இப்போ இதே திமுக அரசு வந்து கம்யூனிஸ்ட் மேடைகளில் ஏறுது, கம்யூனிஸ்ட் மாநாட்டில் ஏறுது. அப்போ சோசியலிசம் கம்யூனிசம் அப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த சோசியலிசம் கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்குதானது தனியார் மையம். அந்த தனியார் மையத்தை வந்து தூய்மை பணியாளர்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. அதே போல் என் பேர் வந்து ஸ்டாலின், ஏன்னா நானே ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுகிறாங்க. அப்போ ஒரு பக்கம் ஏன் வந்து அவங்கள நிரந்தர பணியாக கொண்டு வராமல் தற்காலிக பணியாளர் வச்சுருக்கீங்க? தற்காலிக பணியாளர்னால் வந்து அதிக வேலை வாங்கலாம், சம்பளத்தை குறைவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற உழைப்பு சொன்னது தான் முதன்மையான நோக்கம். அப்போ இங்கே பேசுறது ஒன்று, செயல்பாடு ஒன்றா இருக்குது. இப்படி வந்து சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய விளிமலையில் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த மக்களை எல்லாம் போராட விட்டுட்டு நாங்கள் சமூக ஆட்சி கொடுக்குறோங்கிறது ஏமாற்று இல்லையா? இல்லை, அதில் அடிப்படையில் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும்னு போராடுவாங்க. பணி நிரந்தரம் செய்யப்பட்டவங்க அடுத்த கோரிக்கைகளை நோக்கி போராடுவாங்க. அதில் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றினவங்க பழைய பென்ஷனுக்காக போராடுவாங்க. இல்லை, எங்களுக்கு வந்து மத்திய அரசுக்கு நிகரான ஊதியம் கொடுங்க அப்படின்னு போராடுவாங்க. இந்த போராட்டம் ஏதோ ஒரு வகையில் இருக்கல. காமன் மேன் ஆஸ்பெக்ட்ல பாருங்க, அரசு ஊழியர் போராட்டம், இந்த போராட்டங்கள் எங்கேயுமே நியாயமான நியாயம், ஆனா எங்கேயுமே நிறைவு பெற்றது இல்லை அப்படின்றதான ஒரு இந்த போராட்டங்கள் எல்லாம் கடந்த காலத்தை ஆதரிச்சு தானே திமுக. இந்த போராட்டங்கள் வந்து அதிமுக காலத்தில் நடக்குது. அதிமுக காலத்தில் நடக்கிறப்ப இதே திமுக வந்து ஆதரிச்சுல, ஆதரவுனாங்கல்ல. இதில் போராட்டத்தை தூண்டி விடுறாங்கிறாங்க. போராட்டத்தை தூண்டி விட்டாலும் எந்த தவறும் இல்லை. அந்த கோரிக்கை சரியானதா, அது ஏற்புடையதா, தர்க்க நியாயம் கொண்டதான்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப இந்த நான் நியாயமான ஒரு கருத்து கார்த்திகிட்ட சொன்னேன். நாங்கள் அவங்க போராடும் போது நாங்களும் கூட போய் இருந்து போராடினோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏன் இன்னைக்குன்னா அன்னைக்கு எடப்பாடி நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா ஒன்றிய அரசு இதுவும் ஒன்றா இருந்ததுனால வாய்ப்பு இருந்தது. அவர் ஏமாத்தினாரு, நாங்கள் ஏமாத்தலை. ஏன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுக்க கூட ஆள் இல்லை, எல்லாம் பிஜேபிக்கு ஜாலராவா இல்லைண்ணே. இப்போ என்ன பண்ணுறது? ராயபுரம் திருவிக்கா நகர் இதை தனியார் மயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே கரண்ட்டில் எவ்வளோ
நாங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி எவ்வளோ சிரமப்பட்டு உலக நாடெல்லாம் கையெழுந்துட்டு இங்கே தமிழனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பை தேடி ஓடுறோம். உடனே நாங்கள் போய் எங்களுக்கு ஒன்று ரெண்டு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தா அது என்ன முட்டுக்கட்டை? அதாவது திமுகங்கிறது அது என்ன முட்டுக்கட்டை? திமுகங்கிறது சிறந்த எதிர்கட்சியாக இருக்கிறப்ப எல்லா போராட்ட களங்களையும் இது பங்கெடுப்பாங்க, போராட்டங்களை செய்வாங்க. ஆனா ஆளுங்கட்சி அப்படியே முழுக்க அடக்குமுறையை சொல்லிருக்காங்க. சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசளிப்போம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களே சொல்லிருக்காங்க அவங்க போராட்டத்தை. இதாயதுல்லா, தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் முழுசா இருக்கு. ஏப்ரல் மாதம் நம்ம தேர்தலுக்குள்ள போயிடுவோம். அரசு ஊழியர்களுடைய போராட்டம் இதெல்லாம் நடந்ததுன்னா பப்ளிக் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை அரசு எப்படி சமாளிக்க போகிறது? ஒரு நல்ல செய்தி. அதற்கு முன்பு இன்னும் சில மணி நேரங்களிலே புத்தாண்டு. தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. தமிழக முதல்வர் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு அறிக்கையை இன்று திரு ககன்தீப் சிங் பேடி தலைமையில் உருவானது வந்திருக்கிறது. அது இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பால் அறிவிக்கப்படும். நிச்சயமாக இந்த பெரும்பாலான போராட்டங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கிறது. பொங்கல் பரிசு என்பது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அதுக்கு ஏறத்தாழ சுமார் 400 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 200. ஆமாம், அரசு சரியான எதிர்க்கட்சியாகவும் தமிழக முதல்வர் இருந்தார். இப்பொழுது சரியான ஆளுங்கட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். போராட்டம் என்பது எப்படி மூக்குன்னு இருந்தால் சளி இருக்கும், அதனால் காதுன்னு அழுக்கு வரும். எல்லா ஆட்சிகளையும் போராட்டங்கள் நடக்கும். ஆனால் அந்த போராட்டங்களை நேரில் போய் பேசி அவர்களுக்கு தேவையானதை வழிவகுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. இப்போ சம ஊதியம் சம வேலைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த செவிலியர்களை இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்களுக்கு வேலை கொடுத்தது கான்ட்ராக்ட் அடிப்படையில் 11 மாதம் அடிப்படையில். அப்போ மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அவங்க ஒத்துக்கிட்டது. இப்போ என்னன்னா சிலர் தூண்டி விடுறது எப்படின்னா, ஆட்சி மாற்றம் வரலாம் அல்லது இப்பொழுது இந்த ஆட்சியை எலெக்ஷனை சந்திக்க போகுது, நீங்கள் அதற்காக நீங்கள் முயற்சி எடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வகையில் ஒரு போராட்டத்தை அவர்கள் நேற்று பேச்சுவார்த்தையிலே முடித்து வைத்திருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளணும். அவர்கள் உணர்ந்து அந்த போராட்டத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். ரெண்டாவது, தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை பொறுத்தவரை அவர்களுடைய போராட்டத்தை நானும் போய் அந்த பணியாளர்களை பார்த்தேன், பேசி இருக்கிறேன். அவர்களுக்கான ஆவணம் செய்வதாக அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் போராட்டம் என்பது எப்படி இருக்கணும்னு சொன்னால், எந்த இடத்துல போராடணுமோ அங்கே போராடணும். திடீர்னு சாலை மறியல் செய்வது, திடீர் என்று சம்பந்தமில்லாத அலுவலகங்களுக்கு முன்னால் மறியல் செய்வது, எந்த அறிவிப்பு இல்லாமல் செஞ்சால் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர்களை கைது செய்து மாலையில விடுவார்கள். அப்படி இபிஎஸ் ஆட்சி செஞ்சப்ப எதிர்ப்பு தெரிவிச்சீங்க சார், உங்க ஆட்சியில பண்ணீங்களேன்னு கேக்குறாங்க. இபிஎஸ் ஆட்சியில இப்படி தானே பண்ணாங்க. அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் பாருங்க. போராட்டம் பண்ணா அவர்களை கைது பண்ணி மாலையில் விடுறது ஒன்று, அவர்களை சுட்டு 10-13 பேரை வீழ்த்துவது ஒன்று, டெஸ்மான்னு போட்டு அரசு அதிகாரிகள் வீடுக்குள்ள பூந்து நள்ளிரவில் கைது பண்ணி அசிங்கப்படுத்துவது வேறு. இந்த வேலையை இந்த அரசு இதுவரையும் செய்யலை. இப்போ ஒரு உதாரணம் சொல்ல வர்றேன். 1980களில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இட்லி விலை 2 மடங்கு உயர்ந்தது. அதை அவர் தடுக்க தவறியதால் என்னை போன்றவர்கள் இளைஞர் காங்கிரஸில் போராடினோம். தினந்தோறும் காலையில் போய் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் முன்னால் நாங்கள் நிற்போம். எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, மாலையில் விடுவாங்க. இப்படி நான் 7-8 நாள் தொடர்ந்து போராடி தொடர்ந்து போனேன். 4வது நாளில் என் வீட்டில் என் மனைவிக்கு பிரசவம், முதல் குழந்தை பிறக்குது, இறந்தும் போகுது. என்னால் போக முடியல. அடுத்த 4 நாட்கள் அந்த போராட்டத்தை முடித்து விட்டு தான் நான் சென்றேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, போராட்டம் என்பது இன்னைக்கு நேற்று அல்ல, நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. பெருந்தலைவர் காமராஜரோடு சேர்ந்து நாங்கள் விவசாய போராட்டத்தில் கைது பண்ணோம். நான் மாணவனாக இருந்தேன், திருச்சியில் கைதாகி போனேன். அதுக்காண்டி போராட்டம் என்றால் கைது செய்வார்கள். ஆனால் அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம்,
துப்பாக்கி சூடு, அடிதடி, அதே போன்று இரவில போய் ஆசிரியர்களை டெஸ்மா இஸ்மான் சொல்லி கொடுமைப்படுத்தியது, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அராஜக போக்கு இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இல்லை. போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கிறார்கள், போராட்டம் செய்வர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் தவறாக போராடும் போது, சாலை மறியல் செய்யும் பொழுது, அலுவலகங்களை பணி செய்ய விடாமல் மறுக்கும் போது அரசு செஞ்சு கொடுக்குறீங்க. ஒரு காமன் மேன் ஆஸ்பெக்ட்ல பாருங்க, இப்போ ஜனவரி மாதமும் போராடுறாங்க அப்படின்னா இன்னும் அவங்க கோரிக்கை நிறைவேறவில்லை அப்படின்றது காமன் மேனுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கும் நான் கேட்குறேன். நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். 2 பெரிய செய்தி வந்திருக்கு. ஏறத்தாழ 42,000 கோடி திட்டம், இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், இது எல்லா வகையான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பிரச்சனை அதுல பெரும்பாலும் தீர்ந்துவிடும். அதுக்கான முயற்சி இவர் செஞ்சிருக்காரு. இன்னொன்னு தெரியுமா, 2009 2010 அன்றைக்கு அரசு ஊழியர்களாக வேலைக்கு சேர்ந்தவர்கள ஏறத்தாழ 2011 இருந்து 2021 வரை அதிமுக ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி கிடப்பில் போட்டது. நான் கேட்கிறேன், இப்போ போராடுகிறார்கள். ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் போராடுறாங்க, நியாயம், நான் வரவேற்கிறேன். ஆனா நடந்தது என்ன? 10 ஆண்டுகளாக கிடப்புல போட்டவர்கள் இதை பத்தி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுத்தான் மக்களுக்கு தெரியும்.